Very good morning, second standard students. Welcome to Sciences Fact class. Okay, நம்ம previous classல air and water பற்றி டீட்டெயிலாக எலாபரேட்டாக பேஜ் நம்பர் 48ல் பார்த்தோம். இன்னும் நம்ம வெதர் பார்க்கல. ஓகே, ஏர்னா என்ன, ஏரோட யூசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே போல் வாட்டர்னா என்ன, வாட்டரோட யூசஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக எலாபரேட்டாக பேஜ் நம்பர் 48ல் பார்த்தோம். ஓகே, இன்னும் நம்ம வெதர் பார்க்கல. ஓகே, வாட் இஸ் வெதர்? வெதர்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் கரெக்ட், வெதர்னா வானிலை. நம்ம வெதரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது யார்? வெதர்மேன். அந்த வெதர்மேன் என்ன ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க, இன்னைக்கு எப்படி இருக்குது, க்ளவுடியாக இருக்க போகுதா, இல்லை ரெய்னியாக இருக்க போகுதா, இல்லை சன்னியாக இருக்க போகுதான்னு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது யார்? நம்ம வெதர்மேன். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லை. வெதர்மேன்லாம் யார் அப்போதைக்கு சொல்லுவாங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியை தான் சொல்லுவாங்க. நம்ம தாத்தாலாம் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில், மழை வரப்போகுதுன்னா கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க, கணிச்சு சொல்லுவாங்க. இன்றைக்கி மழை வரும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு, துணியெல்லாம் சீக்கிரம் எடுத்து வச்சுக்கணும், ஒத்தெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போது என்ன, அதே வெதர் தான், ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. எதனால்? குளோபல் வார்மிங், அப்புறம் டீஃபாரஸ்டட், காடுகளை அழிக்கிறனாலையும் பூமி வெப்பமாகறதுனாலையும் என்ன ஆகுது, வெதர் சேஞ்ச் ஆகிடுது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு பர்டிகுலர் மந்தில் என்ன, அந்த சீசன்லாம் மாறி போயிடுது. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா தை மாதம் ஜனவரி மந்தில் என்ன ஆச்சு, ஹெவி ரெயின் வந்தது. இந்த மாதிரி ஹெவி ரெயின் வந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வீட்டில் சொல்லியிருப்பாங்க நம்ம கிராண்ட்ஃபாலாம். அதெல்லாம் எதனால்? கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால. அதனால் என்ன பண்ணணும், நம்ம ட்ரீஸ் நிறைய வளர்க்கணும். ட்ரீஸ் என்ன பண்ணும், குளோபல் வார்மிங்கை தடுக்கும், பூமி வெப்பமாகிறத தடுக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம மொபைல் ஃபோன்ஸில் கூட பார்த்துருப்போம், வெதர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. க்ளவுடி, ரெய்னி, சன்னின்னு இவ்வளோ பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுப்பாங்க. இன்றைக்கி டே இப்படி இருக்க போகுது, இவ்வளோ டெம்பரேச்சரில் வெயில் அடிக்க போகுதுன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி காட்டும் மொபைல். ஓகே, அதுவும் என்னது, வெதர் தான். ஓகே, நம்ம வெதரில் விண்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வானிலையில் ஒரு காற்றை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகலாம். The algae found in the world's ocean produced at least 50% of world's oxygen. ஆல்கேனா என்ன? பாசி, கடற்பாசி. நம்ம வீட்டிலலாம் டேப் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல ஃப்ளோரில் என்ன ஆகும், ட்ராப் பை ட்ராப்பாக தண்ணி சொட்டிகிட்டே விழும். அந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் லேயர் ஃபார்ம் ஆகும். அது பேர் என்னென்னா பாசி. இந்த பாசி தான் நம்ம கடலில் எல்லா இடத்துலையும், தண்ணி இருக்க இடத்துலையும் வாழும். பாசிங்கிறது ஒரு பிளான்ட்டு தான், தாவரம், தண்ணியில் வாழக்கூடிய தாவரம். இந்த தாவரம் என்ன பண்ணுன்னா, கடலில் உலகத்தில் இருக்க எல்லா கடல்லையும் வாழும். வாழ்ந்துட்டு வரும்போது என்ன பண்ணுன்னா, ஆக்சிஜனை 50% குறைஞ்சது 50% ஆக்சிஜனை உற்பத்தி செஞ்சு கொடுக்குமா. ப்ரொடியூஸ்னால் என்ன, உற்பத்தி செஞ்சு கொடுக்கும். அப்போ இந்த ஆல்கே என்ன பண்ணுது, நமக்கு நல்லது தான் பண்ணுது. ஓகே, இந்த ஆக்சிஜன் பார்க்குறோம்ல, ஆக்சிஜன்னா என்ன, ஒரு கேஸ். இந்த கேஸை என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு எடுத்துப்போம். ஆக்சிஜன் இல்லாமல் சுவாசிக்க முடியாது. சுவாசிக்காமல் இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம இறந்து போயிடுவோம். இந்த ஆக்சிஜன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம், விண்டு. வெதரில் விண்டுங்கிற ஒரு சப் டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஓகே, இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருது? நீங்களும் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க. இங்கே நல்ல ஒரு நியூ ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இதுக்கு மேட்சான ஒரு நியூ கேப் டாடி மம்மி இல்லைனா 2 பேர்த்துல யாராவது வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்க கேப் போட்டுட்டு நல்லா ஜம்முன்னு. இப்போதைக்கு என்ன ஆகும், இந்த கேப் பறக்குது சடனாக. அது எதனால் பறக்குது? எஸ் கரெக்ட், கேப் எதனால் பறக்குது, காற்று, நல்லா காற்றடிக்குது, அதனால தான் கேப் விழுது. அந்த காற்றை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் விண்ட். விண்ட்னா என்ன, காற்று. இந்த கேப் எதனால் பறக்குது, காற்றுனால தான். இந்த காற்றை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இந்த இமேஜை பார்க்கும்போது என்ன ஞாபகத்துக்கு வருது? 2 ஞாபகத்துக்கு வரும். ஒன்று ப்ரீத் பண்ணுறது, இன்னொன்று யோகா. ஓகே, யார் யாரெல்லாம் யோகா போகிறீங்க, யோகா கிளாஸுக்கு? ஓகே, அப்படி போகாதவங்க கவலைப்பட தேவையில்லை, நம்ம வீட்டிலேயே செய்யலாம். சரிங்களா? நீங்கள் டெய்லி எப்போ எழுந்திரிக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மார்னிங்கா? ஓகே, மார்னிங்னா குட். ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கக்கூடாது, ஒரு 7 to 8க்குள்ளே எழுந்திரிச்சிருங்க, ஏன்னா ஸ்கூலுக்குள்ளே லேட் ஆகிடும். ஓகே, நீங்கள் எந்திரிச்சிங்க, எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறீங்க, ப்ரெஷ்ஷப் பண்ணணும்.
ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஃப்ரெஷ்ஷப் ஆனவங்க ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும், ரொம்ப பசிச்சா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு யோகா பண்ணுங்க. ஆனால் எம்டி ஸ்டொமக்கோட தான் யோகா பண்ணணும். யோகா பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ப்ரீத் இன் பண்ணுவோம், அப்புறம் ப்ரீத் அவுட் பண்ணுவோம். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நம்ம பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது நமக்கு இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மன அமைதியாக இருக்கும். நிறைய கிட்ஸுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் டெய்லி யோகா பண்ணுங்கள். ஓகே, நம்ம ப்ரீத் இன் பண்ணும்போது என்ன கேஸ் எடுத்துப்போம்? ஆக்சிஜனே எடுத்துப்போம். அதே போல் ப்ரீத் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம். இந்த கேஸஸ்லாம் எதில் இருக்குது? ஏரில் தான் இருக்குது. இப்போ ஏரில் எல்லாமே இருக்குது. நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கான கேஸஸ்லாம் எதில் இருக்குது? ஏர். இந்த ஏரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, விண்ட். விண்ட்னா என்ன? காற்று. ஏர் இஸ் எவ்ரிவேர். காற்று எல்லா இடத்துலையுமே இருக்குது. காற்றுக்கு வேலி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துக்கும் போக முடியும் இந்த காற்று. ஆனால் நம்ம போக முடியுமா? இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகணுன்னா என்ன தேவைப்படும்? பாஸ்போர்ட், வீசா, இதெல்லாம் தேவைப்படும். ஆனால் அந்த காற்றுக்கு தேவைப்படுமா? நெவர். காற்றுக்கு வேலியே இல்லை. எல்லா இடத்துலையும் இது போகலாம். we cannot see air. காற்றை நம்மளால் பார்க்க முடியுமா? நிச்சயமே இல்லை. காற்றை நம்மளால் பார்க்கவே முடியாது. பட் we know air என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். what air does. பட் we know what air does. காற்று என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். காற்று என்ன பண்ணும்? இப்போ ஒரு ட்ரீயை பார்க்குறீங்க, அந்த ட்ரீ வந்து மூவ் ஆகுது, ஆடுது, இல்லைன்னா அசையுதுன்னு வச்சுக்கோங்க. அது எதுனால அசையுது? காற்றுனால தான். காற்று என்ன பண்ணுது? அதை அசைய வைக்குது. we can feel air when it moves. இப்போ நீங்கள் ஒரு கார்டனில் நடந்து வந்துட்டுருக்கீங்க, மரம் நல்லா நிறைய இருக்குது. அப்போ என்ன ஆகும்? நம்ம ஸ்கின்ல நல்லா ஏர் போகும். நம்ம ஸ்கின்ல பட்டுதான் வெளியில் போகும். அப்போதைக்கு நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? காற்று ஃபீல் பண்ணுவோம். நல்ல ஒரு வெட்டாக இருக்குது. நீங்கள் ஸ்வெட்டிங் ஆகிட்டுருக்கீங்க. ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஜில்லுன்னு காற்றடிக்கும் போது நம்ம ஸ்கின்ல பட்டோன்னா எப்படி இருக்கும்? நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபீல் பண்ணுவோம். காற்று இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். மூவ் ஆகும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? காற்று ஃபீல் பண்ணுவோம்ல. அதுதான் சொல்கிறாங்க. when air moves we call it wind. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க? காற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ட்ரீ வந்து வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. இப்போதைக்கு அந்த இடத்துல காற்று இருக்குதுன்னு அர்த்தமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. காற்று வீசாதப்போ தான் ட்ரீ வந்து எப்படி இருக்கும்? ஆடாமல் அசையாமல் அப்படியே வரைஞ்சி வச்ச பெயிண்டிங் மாதிரி இருக்கும். இந்த காற்று எப்படி இருக்கும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போது தான் என்ன மரம் வந்து அசையும். சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம காற்று இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரி, ஐம்பெரும் பூதங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, தெரியுங்களா? எஸ், கரெக்ட். காற்று வந்து ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதே போல் காற்றை வாயு பகவானாக வணங்குவாங்க சிலர். ஐம்பெரும் பூதங்கள்லாம் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, இதெல்லாம் என்ன? ஐம்பெரும் பூதங்கள். ஓகே, wind has speed. காற்றுக்கு வேகம் இருக்குது. இந்த இமேஜில் பார்க்குறீங்க, போட்டுக்கிட்ட ஒரு போஸான ஏர் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, இதில் என்ன புரியுது? இப்போ போட் போகிறதுக்கு போஸான ஏர் தான் ஹெல்ப் பண்ணுது. இப்போ போட்டிங்லாம் போகிறீங்க, அது நார்மல் ஸ்பீடில் தான் போகும். படகு எப்படி? ஸ்லோவாக தான் போகும். அப்போ ஒரு போஸான ஏர் படும்போது என்ன ஆகும்? போட் மேலே வேகமாக போகும். அப்போ போட்டிங் போகிறதுக்கு இந்த விண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஸ்பீடான ஏர் இருந்தால் தான் நம்ம சீக்கிரமாக போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். அப்போ அந்த காற்றுக்கு என்ன இருக்குது? வேகம் இருக்குது. வேகமாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த காற்று. ஓகே, wind has direction. காற்றுக்கு திசைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, டைரக்ஷன் எத்தனை இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இமேஜ்லேயே பார்க்குறீங்க, அதை பார்த்து சொல்லுங்கள். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அப்படின்னு 4 டைரக்ஷன் இருக்குது. ஓகே, இந்த காற்றுக்கு திசைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, நடுக்கடலில் போயிட்டுருக்கீங்க. நடுக்கடலில் நமக்கு ரூட் தெரில, மறந்துடுச்சு. பார்டர்ஸ் எதுவும் இல்லை, ஒரு ஃப்ளாக் எதுவுமே, ஐடென்டிஃபிகேஷனுக்கு எதுவுமே இல்லை, எந்த திங்ஸுமே இல்லை. அதை எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள் பார்த்துங்க. காற்று. எஸ், கரெக்ட். காற்று மூலமாக தான் நமக்கு டைரக்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ நமக்கு நடுக்கடலில் இருக்கும்,
வழி தெரியாமல் என்ன பண்ணுறோம், வழி தெரியாமல் தவிச்சிட்ருக்கோம். அப்போதைக்கு என்ன ஆகும், இந்த காற்று தான் நமக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகும். அப்போ அது ரீச் ஆக வேண்டிய பாயிண்ட்டுக்கு நம்மளை எது ஹெல்ப் பண்ணுது கூட்டிகிட்டு போக, இந்த விண்டு தான். விண்டில் என்ன இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. ஓகே, விண்ட் ஹேஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னால் என்ன, அழுத்தம். காற்றுக்கு அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இமேஜில் பார்க்குறீங்க, இது என்னது, 4 பாயிண்ட்ஸ் இருக்குங்க, ஒரு ராட் ஷேப்பில் ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. இது என்னது, எஸ் கரெக்ட், விண்மில். இதை பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும், சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க, இமேஜில் பார்த்துருப்பீங்க, இல்லைனா மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஒயிட் கலரில் பெரிய ராட் ஷேப்பில் இருக்கும், 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். காற்றாலை, இதுக்கு பேர் என்னது, காற்றாலை. இது என்ன பண்ணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும், கரண்ட்டை உற்பத்தி செய்யும். எதுலேருந்து, காற்றுலேருந்து. ஓகே, இந்த ஃபேன் சுற்றுதுங்களே, இந்த ஸ்ட்ராங்கான விண்ட் இருந்தால் தான் இது சுற்ற முடியும், இது டேர்ன் ஆகும். ஏன்னா இது இந்த ஃபேன் எப்படி இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறது லைட்டான ஏர் பட்டால் மூவ் ஆகாது, டேர்ன் ஆகாது. ரொம்ப ஃபோர்ஸான ஏர் இருந்தால் தான் என்ன ஆகும், டேர்ன் ஆகும் சொல்லணும். அப்போ இந்த அழுத்தமான காற்று எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, விண்மில்ல டேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த காற்று எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது, பார்த்துக்கோங்க. ப்ரீஸ். ப்ரீஸ்னால் என்ன, தென்றல். ஓகே, தமிழ் சேனலில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு சாங் வரும், பழைய ஓல்டு சாங், இளையராஜா பாடிப்பார். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் அப்படின்னு ஒரு சாங், ஓல்டு சாங் கேட்டிருப்பீங்க. இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு பிடிச்ச சாங்காக இது இருந்திருக்கும். இப்போ தென்றலில் எவ்வளோ வர்ணித்து பாடியிருக்காங்க பாருங்கள், அவ்வளோ இனிமையாக இருக்கும் இந்த தென்றல். ஓகே, இந்த தென்றலை பற்றி பார்க்கலாம். when the wind blows gently we call it breeze. wind என்ன, காற்று. எஸ் கரெக்ட். ப்ளோஸ்னா வீசுறது, காற்று வீசும்போது. ஜென்ட்லின்னா என்ன, மெதுவாக ஸ்லோவாக வீசும்போது தான் என்னன்னு சொல்கிறோம், காற்று மெதுவாக வீசும்போது அது என்னன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் என்ன, ப்ரீஸ். எஸ் கரெக்ட். ப்ரீஸ்னா என்ன சொன்னேன், தென்றல் இல்லைன்னா இளங்காற்றுன்னு சொல்லலாம். ப்ரீஸ்னா என்ன, தென்றல். எஸ். ப்ரீஸ் இஸ் ப்ளசன்ட். ப்ரீஸ்னா என்ன, தென்றல். அது எப்படி இருக்கும், ப்ளசன்ட்னா என்ன, இனிமையாக. தென்றல் வந்து எப்படி இருக்கும், இனிமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சிலர் பேர் வந்து குட் மார்னிங் சொல்கிறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ப்ளசன்ட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ப்ளசன்ட்னா என்ன, இனிமையான காலை அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் மிஸ்ஸுக்கு சொல்கிறீங்க, குட் மார்னிங் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளசன்ட் மார்னிங் கூட சொல்லலாம். ஏன்னா அது டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட் மாதிரி இருக்கும். குட் மார்னிங் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளசன்ட் மார்னிங்கும் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா. ப்ளசன்னா என்ன, இனிமையாக. இந்த தென்றல் எப்படி இருக்கும், இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லீவ்ஸ் ரஷ் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் fade gently in the breeze. இந்த தென்றல் வீசும்போது என்னென்ன அசையும் மெதுவாக. இந்த மரம் பார்க்குறீங்க, ஒரு கார்டனில் ஒரு ட்ரீயை பார்க்குறீங்க, அது எப்படி இருக்கும், காற்று வீசும்போது, தென்றல் வீசும்போது அப்படி மெதுவாக ஆடும். எது ஆடும், மரக்கிளையும், அப்புறம் பூ இருந்தால் கூட, ஃப்ளார்ஸ் இருந்தால் கூட அதுவும் ஆடும். அப்புறம் லீவ்ஸ்லாம் ஆடும். இப்போ தென்றல் வீசும்போது என்னென்ன ஆடும், பிரான்ச்சஸ் அப்புறம் லீவ்ஸ்லாம் சேர்ந்தே அந்த ட்ரீயோட ஆடும். ஸ்பெயின்னா என்ன, நகர்றது, மூவ் ஆகிறது. ஜென்ட்லினா மெதுவாக இந்த ட்ரீஸ் நகரும் போது இந்த பிரான்ச்சஸ்லாம் என்ன பண்ணும், மூவ் ஆகும். ப்ரீஸ் ஆகும்போது, ப்ரீஸ் தென்றல் வீசும்போது இந்த மரக்கிளையும் இலையும் சேர்ந்தே ஆடும். ஸ்ட்ரோம்னா என்ன, ஸ்ட்ரோம்னா புயல். நார்மலாக இருக்க காற்றை வந்து புயல்னு சொல்ல முடியுமா, சொல்லுங்கள் பார்க்கலாம். நார்மலாக அடிக்கிற காற்றை தென்றல்னு சொல்லுவோம், இல்லைன்னா மைல்டானதை வந்து என்ன நார்மல் காற்று அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே அதிக அளவுக்கு ஃபோர்ஸாக காற்றடிச்சா அது என்னன்னு சொல்லுவோம், புயல்னு சொல்லுவோம். ஜென்ட்லியாக இருக்க விண்டை வந்து என்ன சொல்லுவோம், ப்ரீஸ்னு சொல்லுவோம். இதே ரொம்ப ஃபோர்ஸான ரொம்ப ஸ்ட்ராங்கான விண்டை வந்து என்னன்னு சொல்லுவோம், புயல்னு சொல்லுவோம், ஸ்ட்ரோம்னு சொல்லுவோம். இந்த புயல் வந்து நல்லதா சொல்லுங்கள் பார்க்கலாம், ரொம்பவே பேட். ரொம்ப நமக்கு என்ன பண்ணுவோம், கஷ்டத்தை தான் கொடுக்கும். when wind blows with speed it is strong. காற்று வேகமாக வீசும்போது அதோட எப்படி இருக்கும், ஸ்பீடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதிக காற்றுல வீசும்போது அது எப்படி இருக்கும், அந்த காற்று ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சூறாவளி காற்றெல்லாம் பார்க்குறீங்க, புயல் காற்றெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ராங்குங்கிற வேர்டை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஆர்லிக்ஸ் குடிச்சா எப்படி இருப்பாங்க, ஸ்ட்ராங்கராக இருப்பாங்க, டாலராக ஆகிடுவாங்க, அப்புறம் ஷார்ப்பராக இருப்பாங்க, நல்லா புத்திசாலியாக ஆகிடுவாங்க. ஸ்ட்ராங் வலிமையாக, அந்த இடத்துல
ஸ்ட்ராங்னா என்ன? வலிமை. இந்த வலிமை, இந்த அதிக வேகத்தில் காற்று வீசும்போது அது எப்படி இருக்கும்? வலிமையாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னாங்க. ஸ்ட்ராங் விண்ட். ஸ்ட்ராங்னா என்ன சொன்னேன்? வலிமையான காற்று. அதுக்கு எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், விண்மில்லை சுற்றுறதுக்கு எந்த காற்று தேவைப்படும்? ப்ரீஸ் தேவைப்படுமா? இல்லை. ப்ரீஸ் இருந்தால் என்ன ஆகும்? சுற்றவே சுற்றாது. ஃபோர்ஸான ஏர் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? டேர்ன் ஆகும். ஸ்ட்ராங் விண்ட் ஸ்வேஸ் ட்ரீஸ் அண்ட் ப்ளோஸ் ஆஃப் தி டஸ்ட். ஒரு நல்ல காற்று ஒரு ஸ்ட்ராங் ஏர் படுது, மரத்தில் படுது. அப்போ என்ன ஆகும்? தூசி கும்பிட்டு எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணும்? அடித்து நம்ம கண்ணில் வீசிடும். நல்ல காற்றடிக்குது. அப்போ இதுக்கு என்ன? புழுதியெல்லாம் கிளம்பும்ல, டஸ்ட்டெல்லாம் கிளப்பி விட்டுட்டு வரும். மரத்தெல்லாம் ஆடி அசைச்சு வச்சுட்டு அந்த தூசியையும் ஃபுல்லாக இழுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துல போட்டுருவோம். நம்ம அந்த இடத்துல நிற்கவே கூடாது. கண்ணில் தூசி என்ன பண்ணுவோம்? பட்டால் எரிச்சல் வரும். அப்போ கண்ணை மூடிக்கணும். காற்று ரொம்ப வீசும்போது என்ன பண்ணணும்? கண்ணை மூடிக்கணும். நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துங்க சேஃபாக. டஸ்ட்னா என்ன? தூசி. ப்ளோஸ் அப்னா காற்றை மேலே வீசுது. சரிங்களா? A strong wind helps boat to sail. ஒரு வலிமையான காற்று என்ன பண்ணும்? போட்டில் பயணம் பண்ணுவாங்கல்ல, இப்போதைக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? இந்த ஸ்ட்ராங் விண்ட் தான் ஹெல்ப் பண்ணும் வேகமாக போகிறதுக்கு. ஆல்ரெடி சொன்னால் விண்டுக்கு ஸ்பீடு இருக்குது அப்படின்னா. இட் ஹெல்ப்ஸ் டு டேர்ன் விண்மில். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி விண்மில்லை டேர்ன் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது? ஸ்ட்ராங்கான விண்டு தான் தேவைப்படுது, அதிகப்படியான காற்று தான் தேவைப்படுது. ஸ்ட்ராங் விண்ட் ஹெல்ப்ஸ் டு போட் டு சைல். சைலில் என்ன? பயணம். போட்டில் பயணம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராங் விண்ட் தான் ஹெல்ப் பண்ணுது, உதவுது. ஸ்ட்ராங் விண்ட் ஹெல்ப் டு டேர்ன் விண்மில். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த விண்மில்லாம் எங்கே இருக்கணும்? ஹில்ஸ் ரீஜனில், அப்புறம் வாட்டர் இருக்க ஏரியாலலாம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் ரொம்ப ஹேர்லாம் இருக்கும். ஸ்ட்ராங்கான விண்டெலாம் கிடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட்லி இந்த ஏரியாஸில் தான் கிடைக்கும். ஹில்ஸ் ரீஜன்லேயும் அப்புறம் ரிவர்ஸ் இருக்க வாட்டர் இருக்க ஏரியாஸில் தான் அந்த அதிகப்படியான ஸ்ட்ராங்கான விண்ட்லாம் இங்கே தான் இருக்கும். அதனால தான் இங்கே இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா இங்கே நம்ம வீட்டிலலாம் லைட்டாக தான் ஏர் ப்ரீஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஃபோர்ஸாலாம் ஏர் கிடைக்காது. ஸ்ட்ராங் விண்ட் ஹெல்ப்ஸ் டு டேர்ன் விண்மில்ஸ். அதேபடியான காற்று என்ன பண்ணுது? விண்மில்லை சொல்லட்டு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த விண்மில்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க? எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? நார்மலாக நிலக்கரியிலேருந்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? மின்சாரம் தயாரிப்பாங்க. ஆனால் இந்த காற்றுலேருந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ரோம் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான். The trees affected by storm. புயலால் பாதிக்கப்பட்ட மரம். இது எப்படி இருக்குது பாருங்கள், வேரோட பிடுங்கி எரிஞ்சு கிடக்குது. எதனால? அந்த அதிகமான காற்று, புயல் காற்று, ஃபோர்ஸான ஏர்னால. ப்ரீஸ், தென்றல் ப்ரீஸ்னால் இப்படி நடக்குமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை. இது எதனால? புயல் காற்றுனால தான் மரங்கள்லாம் வேரோட பிடுங்கி எரிஞ்சு கிடக்கு. தி ஹவுஸ் அஃபெக்டட் பை ஸ்ட்ரோம். இந்த வீடு எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு? புயல்னால். புயல் வீசும்போது எப்படி ஆகிடும்? அப்படியே வீடெல்லாம் தரமட்டமாக ஆகிடும். இந்த ரூஃப்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே களைஞ்சு கிடக்குது, டேமேஜ் ஆகிடுச்சு. இதெல்லாம் எதனால்? ஃபோர்ஸான ஏர்னால தான். இப்போ இந்த ஸ்ட்ரோம் நல்லதா கெட்டதா? நீங்களே சொல்லுங்கள். பேட். ஸ்ட்ரோம் நமக்கு பேட். ஆனால் இது நேச்சுரலாகவே நடக்கக்கூடிய ஒன்று. இந்த க்ராப் அஃபெக்டட் பை ஸ்ட்ரோம். புயலால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள். வயல்னா என்ன? கிராப். சரிங்களா? இன்னொரு கிராப்னு இருக்கும், அது நண்டு. நம்ம கூட எடுத்துப்போம், அது தண்ணியில் வாழக்கூடிய அனிமல்ஸில் வரும். When wind blows with greater speed, the force increases. காற்று அதிக வேகத்தில் வீசும்போது ஸ்பீட் எப்படி இருக்கும்? அதிக வேகத்தில் ஸ்பீடாக இருக்கும்போது அது ஃபோர்ஸ் என்ன ஆகும்? அதிகரிக்கும். ஃபோர்ஸ்னால் என்ன? அழுத்தமும் அதிகரிக்கும். அதிக வேகத்தில் காற்று வீசும்போது அதோட ஃபோர்ஸும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இன்க்ரீஸ்னால் அதிகமாகிறது. கிரேட்டர்னு அதிகப்படியான, அதுதான் என்னென்னு சொல்கிறோம்? ஸ்ட்ரோம்னு சொன்னோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃபோர்ஸான ஏரில் தான் என்னென்னு சொல்லுவோம்? அழுத்தமான காற்று தான் ஸ்ட்ரோம், புயல்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோம் அப்ரூட்ஸ் ட்ரீஸ். நம்ம பிக்சர்ஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த ஸ்ட்ரோம் என்ன பண்ணியிருக்கு? ட்ரீஸ்லாம் வேரோட பிடுங்கிருக்கு. அப்ரூட்ஸ்னால் என்ன? வேரோட பிடுங்கிடுறது எதை? ட்ரீஸை. இட் ப்ளோஸ் ஆஃப் ஹவுஸ் டாப்ஸ் அண்ட் ரூஃப்ஸ். நம்ம அந்த பிக்சர்ஸ்லேயே பார்த்தா இந்த இமேஜ்லேயே தெரியுது, வீட்டோட
டாப் போர்ஷன் இந்த ஹண்டு, இந்த வீடு நான் குடிசை வீடு, அந்த ஹண்ட்லேருந்து டாப் போர்ஷன் என்ன போகுது, காற்றோட காற்றா பறந்து போகுது. எதனால்? அந்த ஃபோர்ஸான ஏர்னால தான். ஸ்டோம் இஸ் ஆஃபன் ஆக்குபைட் பை ஹெவி ரெயின். ஆக்குபைன்னா என்ன? அதோட கலந்து, சரிங்களா? ஆஃபன்னா பெரும்பாலும், ஸ்டோம்னா என்ன சொன்னால் புயல். புயல் பெரும்பாலும் எதோடு வரும்? கனமழை. ஹெவி ரெயின்னா என்ன? கனமழையோட சேர்ந்தே வரும் அப்படின்னாங்க. நம்ம ரீசெண்டாக புரேவி புயலை பார்த்தோம், அப்புறம் நிவார் புயலை பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுச்சு? ரொம்ப ஹெவி ரெயினாக கொடுத்தது. இதனால் என்ன அஃபெக்ட் ஆன அந்த க்ராப்ஸில் விளைநிலம்லாம் ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. நிறைய பிளான்ட்லாம் தண்ணியிலே மூழ்கி அழுகிடுச்சு. அழுகின பிளான்ட்லாம் என்ன குவாலிட்டியாக இருக்குமா? நிச்சயமாக இல்லை. இதெல்லாம் என்ன பண்ணும்? விவசாயிகளுக்கு நஷ்டத்தையும் தரும். ஹெவி ரெயின் என்ன? கனமழை. ஹெவி ரெயின் சம்டைம்ஸ் டெஸ்ட்ராய் கிராப்ஸ். இந்த கனமழை என்ன பண்ணும்? அஃபெக்ட்னா என்ன? பாதிக்கிறது, சரிங்களா? சம்டைம்ஸ்னால் சில வேளைகளில், சில நேரங்களில் பாதிக்கிறது. எதை பாதிக்குது? கிராப்ஸை பாதிக்குது. இப்போ வயலில் வந்து பேடி ஃபீல்டு நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கல்டிவேட் ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமில் போய் நம்ம இந்த கனமழை வந்து பெஞ்சதுனால என்ன ஆகும்? இந்த நெல்லெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நமக்கு ரைஸ் கிடைக்காது. அந்த டைமில் நிறைய பேர் வந்து ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். விவசாயம் கம்மியாக தான் பண்ணுறாங்க எல்லாருமே. இப்போ ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்டுன்னு தனித்தனியாக லேண்டை வந்து பிரித்து போட்டுட்ருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டெலாம் என்ன ஆகிட்டுருக்காங்க? ஃப்ளாட்டாக மாறிட்டுருக்கு. அதனால என்ன ஆகும்? இப்போ அக்ரிகல்ச்சர்லேயே பார்க்க முடியாமல் இருக்கும். அந்த டைமில் இந்த ஹெவி ரெயின் என்ன பண்ணும்? நமக்கு என்ன பண்ணும்? நஷ்டத்தை தான் கொடுக்குது. ரைஸ் கிடைக்காம ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். Thank you students.